நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம குத்து ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான ஒருத்தர் வரப்போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட ஸ்டைல் மன்னன் அப்படின்னு செல்லமா கேர்ள்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. அவரை இப்போ கூப்பிடுவோமா? லெட்ஸ் வெல்கம் அஜித். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸோட வந்திருக்கேன். இது என்ன ப்ராப்பர்ட்டி ரவுண்டா? அப்படிலாம் இல்லல. இல்லப்பா. ஓகே, குத்து ரவுண்டா ப்ராப்பர்ட்டி ரவுண்டா ஆகிருக்காரு. கையில கட்டு ஸ்டைல் ஸ்டைலாடா. ஓகே, நீ வரும்போது ஒரு ஏதோ ஒன்னு பண்ணி ஃபேஸ் வச்சிட்டு அது ஒரு வாட்டி ப்ளீஸ் எனக்காக. அட 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 ஓ மை காட், இதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் உனக்கு விழுந்துப்பாங்க தெரியுமா? மேக்கப் நீ ட்ரை பண்ணு. கண்ணு ஐயோ திருட மாதிரி இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. தேங்க்ஸ். காலரை கடிச்சா திருடனா சார்? ஓகே தம்பி, நல்லா பாடுறீங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் அஜித். நீங்க போங்கண்ணா. பச்சைப்புள்ள பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் தூளி கட்டும் தாய்மாரே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பாளா தாய்பால் உனக்கு கொக்கா கோலா தாயும் சேயும் 2 கண்ணு காலை தொட்டு பூஜை பண்ணு நான் ரொம்ப தருப்பு என்னோட பொறுப்பு நடமாடும் நெருப்பு ஏடி ஓதும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்பு உடைச்சு வச்சு இல்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் அடிங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டி கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடை வெட்டி பொங்க வச்சா காளியத்தா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடி ஓதை கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்பு உடைச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் அஜித், கையில் என்ன வச்சிருக்க? கையில் பிடிச்சிருக்கிறது என்ன? மைக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பேசவோ பாடவும் தானே. அப்போ வாய் முன்னாடி வச்சா தானே கேட்கும். அது எங்கேயோ கொண்டு போயிட்டே இருக்க நீ. கரெக்டாக இப்போ மைக்கை மட்டும் அப்படியே ஆட்டி அசையக்கூடாது. கரெக்டாக பிடிச்சாதான் நீ பாடுறது என்னன்னு எங்களுக்கு கேட்கும். அது ஒரு தப்பு இன்னைக்கு பண்ணது. அப்புறம் இடையில நிறைய கேப் விட்டி அதான் இருக்கா? அப்படி அதில் இல்லையே. எப்படியோ வாய்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அடுத்த வாட்டி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா பண்ண.
Thank you. Ajit, you're a born singer, Ajit. Thank you, ma'am. உனக்கு இதெல்லாம் ஸ்டைலு கீழெல்லாம் ஓகே, ஆனால் இன்னும் வந்து கவனம் சிங்கிங்கில் வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் வந்ததில்ல, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? டேக் கேர் கண்ணா. காட் பிளஸ் யூ. அஜித், உன்னோட டான்ஸு மின்னது, கடுக்கன் மின்னது, பாட்டு மின்னது, என்னமோ பண்ணுது. Thank you, sir. அஜித், என்ன அஜித், கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுல. நீங்கள் வந்து இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருக்கீங்களா? அதெல்லாம் ஃபீலே பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி, பாடே தெரியல எனக்குலாம், நான்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் அதுக்கு அந்த போக்கிரி பொங்கல் ஸ்டெப்பு தெரியலையா, அது கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவீங்களா? ஓகேவா? எல்லாம் ரெடியா கற்றுக்கிறதுக்கு? ஓகே ஓகே, எல்லாம் ரெடி. போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல், பொங்கல் கட்டுனா, பொங்கல் கட்டுனா, போக்கிரி தீபாவளி அது மாதிரி போயின்னு இருக்கணும். அஜித், அந்த ஸ்டெப்புக்காக ஸ்டெப்புக்காகவே சித்ரமா ஸ்பெஷலா உனக்காக சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தாங்ஸ் சொல்லுப்பா. தாங்ஸ். Thanks. ஆல் தி பெஸ்ட், பை. Bye. சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பார்க்கும்போது மெட்ராஸ் மடோனாவை கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் ஷெஃபி. ராசா ராசா மன்மத ராசா தனியா எங்கது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்கு ராசா. கணக்கு பண்ணேன்டா. Thank you.
செவி அடா 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 என்ன சொல்றது ரெக்கார்டு எப்படி கேட்ட மாதிரியே என்ன இது அம்மா இந்த சவுண்டு இத்தினூண்டு கழுத்தில் எப்படி என்ன சவுண்டு வருது எப்படி வருது நீ டான்ஸ் பண்ணுற பாட்டும் பாடுற ஸ்மைல் பண்ணிக்கிற சூப்பர் நல்லா பாடுற கண்ணா நல்லா பாடுற புஷ்பவன குப்புசாமிஜி ஆ நீங்க ஆ ஸ்டெஃபியோட ஆடினத்துக்கு ஆ உங்க 2 பேருக்கும் ஆஹா ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங்கிலக்க ஜிங் சக் நல்ல பவர்ஃபுல் வாய்ஸ். Thank you. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்ல பளிச்சுன்னு இருந்தது நீ பாடினது. Thank you, ma'am. சாங்குக்கு இடையில நீ டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். பிரெத்லெஸ் ரொம்ப ஆச்சு இன்னைக்கு இல்லையா? அதனால ரொம்ப அதிகமாக டான்ஸ் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் கேர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். Thank you so much, ma'am.